உள்ளது உள்ளபடி தேர்தல் ஸ்பெஷல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில நாம் பார்க்க இருக்கும் விவகாரம் வேலை வாய்ப்பு. ஒரு நாடு எந்த அளவுக்கு ஆரோக்கியமானதாக இருக்கிறது, அந்த பொருளாதாரம் எப்படி இருக்கிறது என்பது ஒரு பகுதி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வேலை வாய்ப்பு. இந்த வேலை வாய்ப்பு சார்ந்து பல குறைகள் நமக்கு இருக்கவே செய்கிறது. இது சார்ந்து செய்யப்பட்ட விஷயங்களும் நிறையவே இருக்கின்றன. அரசியல் கட்சிகள் பல வாக்குறுதிகளை இந்த தேர்தலையும் கொடுத்திருக்கிறார்கள். இது உள்ளிட்ட பல விஷயங்களை தேர்தல் கோணத்தில் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் நாம் விரிவாக அலச இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய பங்கேற்கிறார்கள் மனிதவள மேம்பாட்டு நிபுணர் லதா பாண்டியராஜன் அவர்கள். நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். அதே போல தமிழகத்தின் மற்ற பகுதிகளிலிருந்து விருந்தினர்கள் இணைகிறார்கள். எமது சேலம் அரங்கத்திலிருந்து திரு ரவீந்திரன் அவர்கள், ஆடிட்டரும் பொருளாதார நிபுணருமான திரு ரவீந்திரன் அவர்கள் இணைகிறார். அதே போல எழுத்தாளர் திரு முத்துகிருஷ்ணன், எழுத்தாளரும் சமூக ஆர்வலருமான திரு முத்துகிருஷ்ணன் எமது மதுரை அரங்கத்திலிருந்து இணைகிறார். மூவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். தமிழகம் சார்ந்தும் சரி, அகில இந்திய அளவு சரி, வேலை வாய்ப்பு துறை சார்ந்த சில அடிப்படை புள்ளி விவரங்களை முதல்ல பார்த்து நம்ம நிகழ்ச்சியோடைய வாதத்துக்கு செல்லலாம். முதல்ல நமக்கு தமிழகம் சார்ந்து சில புள்ளி விவரங்கள் கிடைக்கின்றன. தமிழ்நாட்டில் 32 வருவாய் மாவட்டங்களிலும் ஒரு வேலை வாய்ப்பு அலுவலகம் உருவாக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. இதை தாண்டி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு 5 பயிற்றுவிப்பு மற்றும் வழிகாட்டு மையங்கள் அமைக்கப்பட்டு இதுவும் செயல்பட்டு வருகிறது. இவையெல்லாம் தமிழ்நாடு அரசுக்கான விஷயங்கள். 17 மாவட்டங்களில் தொழில் நெறி வழிகாட்டும் பிரிவுகளும் அமைந்திருக்கின்றன. மாவட்ட அளவில் தனியார் துறை பணியமர்த்தலில் உதவி பிரிவு, அதாவது தனியார் துறையில வேலை வாய்ப்பு தேடுறவங்களை பணியமர்த்தத்துக்கான ஒரு உதவி பிரிவும் செயல்பட்டு வருகிறது. உதகையில் பழங்குடியின இளைஞர்களுக்கு சிறப்பு தொழில் நெறி வழிகாட்டு மையம், இது சார்ந்து மாநில திட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது வேலை வாய்ப்பு அற்றோருக்கு உதவித்தொகை திட்டம், வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு உதவித்தொகை வழங்கக்கூடிய திட்டம், தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு நிறுவனம் TNSDC உள்ளிட்ட திட்டங்கள் தமிழ்நாட்டு அரசாங்கத்துடைய முக்கியமான வேலை வாய்ப்பு சார்ந்த திட்டங்களாக சொல்லலாம். அயல்நாட்டு வேலை வாய்ப்பு நிறுவனம் உள்ளிட்ட அம்சங்களும் இதுல முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது. ராஜீவ் காந்தி ஸ்ரமிக் கல்யாண் யோஜனா, வேலை இழந்தோருக்கு உதவி அளிக்கக்கூடிய திட்டம். இது சென்டர் ஸ்டேட் ரெண்டுத்துக்குமே பங்கிருக்கக்கூடிய விஷயங்கள். இவையெல்லாம் மாநில அரசாங்கத்துடைய திட்டங்கள். நான் லதா பாண்டியராஜன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். தேசிய அளவில் பார்க்கும்போது கடந்த ஒரு 4-5 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டால் தேசிய அளவில் வேலை வாய்ப்பற்ற தன்மை அப்படிங்கிறது உயர்ந்து கொண்டுதான் வருகிறது. போன வருஷத்தோட இந்த வருஷம் ஜாஸ்தி, அதுக்கு முந்தின வருஷம் அதை விட அதிகமாக இருந்தது. இந்த நிலையில தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சற்று நேஷனல் ஆவரேஜோட கொஞ்சம் நம்ம முன்னாடி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த திட்டங்கள்லாம் உதவி செய்து அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு இயக்கம் அப்படின்னு சொல்லி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பள்ளியிலேயே வேலை எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு செய்யக்கூடிய திட்டங்கள்லாம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. எந்த அளவுக்கு பயன் தந்திருக்கிறது? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா லாஸ்ட் 2-3 இயர்ஸா எம்ப்ளாய்மெண்ட்ன்றது பெர்சன்டேஜ் கம்மி தான். லாஸ்ட் இயர் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் கம்மியா தான் இருந்தது. 2014 கிட்டத்தட்ட 18% இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. 1.4% per month இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பட் தமிழ்நாடு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி மச் பெட்டர் கம்பேர்ட் டு அதர் ஸ்டேட்ஸ். இட் கான்ட்ரிபியூட்ஸ் 7.6% to GDP it contributes. And one of the highest industrial houses, number of business enterprises in Patna, Tamil Nadu is one of the highest numbers it has. Service sector almost 40%, manufacturing sector or 34%, and agricultural sector. ஒரு equal division இருக்கு compared to many other states. But still negative. Past compare பண்ணும்போது கூட compared to the past இப்போ employment generation குறைஞ்சு தான் வருது. National average விட அதிகம் இருந்தாலும் கண்டிப்பா because manufacturing sector has come down. Many sectors have really gone down. IT, BPO நீங்க பாத்தீங்கன்னா 5 years back இருந்த பூம் இப்ப இல்ல southern statesல, especially ITES. இந்த வருஷமும் it's stagnant. So அவ்வளோ growth இருக்காது இந்த வருஷமும், but it's better. But there are certain sectors next year பாத்தீங்கன்னா நல்ல growth இருக்கும். Retail, telecom, FMCG, health care. நீங்க பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ், நர்சஸ் இன்னும் average is really pathetic for India. So அது தமிழ்நாடு is also bad. So அந்த மாதிரி health care sector, education sector ஒரு 5-6 துறை பாத்தீங்கன்னா next 2 years கண்டிப்பா நல்லா இருக்கும். நான் திரு முத்துகிருஷ்ணன் அவர்கள்ட்டையும் நான் கேட்க விரும்புகின்றேன். அகில இந்திய அளவுல ஒரு நிலை இருக்கும் பொழுது தமிழ்நாடு வேறு மாதிரி இந்த விஷயத்திலையும் இருக்க முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இங்க நாம் சரி செய்ய வேண்டிய, கோர்ஸ் கரெக்ஷன் செய்ய வேண்டிய பல அம்சங்கள் இருக்குன்னு நீங்க கருதுறீங்களா?
நிச்சயமாக அவங்க மேடம் சொன்னது போல அகில இந்திய ஆவரேஜோட கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு பல இடங்களில் பல துறைகளில் மிக பெரும் சாதனைகள் படைத்த மாநிலமாகத்தான் இன்றும் இருக்கிறது. அது குறிப்பாக உலகமயம் என்கிற ஒன்றை கேப்சர் செய்வதில், உலகமயத்தினுடைய பலன்களை கேப்சர் செய்வதில் தமிழகத்தில் நிகழ்ந்தது போல் வேற எந்த மாநிலத்திலும் இந்த அளவுக்கான ஒரு தொழில்துறை வளர்ச்சியும் நிகழவில்லை என்பதை தான் நானும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ரொம்ப அடிப்படையாக இதுல பார்க்க வேண்டியது என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாலை வசதிகள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரயில் வசதிகள், பொதுவாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வளங்கள் உள்படவே பல மாநிலங்களோடு நாம் ஒப்பிடும்போது ரொம்ப வளர்ச்சி பெற்ற இடமாகத்தான் இருக்குது. அதே போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய துறைமுகங்கள் என தமிழகத்தினுடைய இந்த நிலப்பரப்பு, மனித வளம், தமிழகத்தில் இருக்கக்கூடிய என்ன சொல்றது திறம்பட இன்ஜினியரிங் காலேஜஸ் எடுத்துட்டா கூட இன்னைக்கு எல்லா மாநிலங்கள்ல இருந்தும் இங்க தான் வர்றாங்க. அப்ப இங்க வேறொரு வகையாக ஒரு மிகப்பெரிய சூழல் என்பது இருக்கிறது. இந்த சூழல் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லை என்று கூட என்னால் அடித்து சொல்ல முடியும். அந்த அளவுக்கு we are far ahead. ஆனால் என்னை பொறுத்தவரை இன்று நம்ம அஹெடா இருக்கோம், அகில இந்திய ஆவரேஜோட முன்னணியில் இருக்கிறோம் என்பது ஒரு புறம். ஆனால் இன்னொரு புறம், நான் இன்று நாம் பேசக்கூடிய வளர்ச்சி, இன்னைக்கு இருக்கக்கூடிய வளர்ச்சியினுடைய மாடல் என்பதை நான் நிராகரிப்பவனாக இருக்கிறேன். எனக்கு இது ஒரு சீரான வளர்ச்சி, சமமான வளர்ச்சியாக தெரியவில்லை. தமிழகத்தில் கூட நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களானால் அது 1-2 நகரங்களை மையப்படுத்திய தொழில் வளர்ச்சியாகத்தான் அது இருக்கிறது. ஒரு தமிழகம் தழுவிய, ஒரு ஜியோகிராபிக்கலாக தமிழகம் தழுவிய வளர்ச்சியாக அது இல்லை. இப்ப வேறு ஒரு மாதிரியான வளர்ச்சி என்பதைத்தான் உலக அளவில் உலக வங்கியும் WTOவும் நம்ம தொழில்துறையும் ப்ரோமோட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை எனக்கு பார்க்கும்போது எப்படி தெரிகிறது என்றால், ஒரு குழந்தையினுடைய தலை மட்டும் வீங்கிக் கொண்டே போகிறது, உடல் எல்லாம் மெலிந்து கிடக்கிறது என்பதை போல அந்த சித்திரம் இருக்கிறது. அப்படியாக ஒரு வளர்ச்சியை நம்ம பிரிஸ்கிரைப் பண்ண முடியாது. ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய சகல மாவட்டங்கள், சகல தரப்பு மக்கள், குறிப்பாக விவசாயம், இங்க நிறைய துறைகள், ஒரு புறம் வளர்ச்சியை பத்தி நம்ம பேசினாலும் இன்னொரு பக்கம் நிறைய துறைகள் இங்கே புறக்கணிப்புக்கு ஆளாகிட்டே இருக்கு. நிறைய தொழில் வளர்ச்சின்னு சொல்லும் பொழுது தென் மாவட்டங்கள் புறக்கணிக்கப்படுது, நிறைய PSUs எல்லாம் தென் மாவட்டங்கள்ல இல்ல அப்படிங்கிற குற்றச்சாட்டை ஏத்துப்பீங்களா? நிச்சயமாக தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்கள் பெரிய PHDs எதுவுமே கிடையாது என்று சொல்லலாம். நீங்க இங்க இருக்கக்கூடிய வளர்ச்சி என்பது எல்லாமே திருச்சி, சேலம், கோயம்புத்தூர் என்கிற அந்த ஒரு ஸ்கேல் எடுத்து ஒரு கோடு போட்டீங்கன்னா அதுக்கு கீழே எதுவுமே இல்லை என்பது ரொம்ப காலமாக இந்த புறக்கணிப்பு நிகழ்கிறது என்பதும் அதற்குள்ள ஒரு அடக்கமான விஷயமாகத்தான் இருக்கிறது. நான் திரு ரவீந்திரன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். பல இடங்கள்ல நம்ம சமீபத்திய காலங்களில் பார்க்கும்போது பொருளாதார வளர்ச்சியும் பின்தங்கி இருக்கிறது. தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.5 அப்படிங்கிற அளவுக்கு பொருளாதார வளர்ச்சியானது போயிருக்கு. அது வேலை வாய்ப்பு ஜெனரேஷன்லயும் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையா? இது பல நிபுணர்கள் கணிப்பது போல வரக்கூடிய ஆண்டுகள்ல மாறும் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வை? இல்ல, என்னுடைய அடிப்படை எனக்கு முன்பு பேசின இருவரை பத்தியும் ஒத்துக்கிறேன். ஆனா ஒரே ஒரு இதுல மட்டும் நான் ஒரு இது கொஞ்சம் விளைகிறேன். என்ன மெயின் பாயிண்ட் அப்படின்னா, எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது உருவாகல, இருக்கிற எம்ப்ளாய்மெண்ட் அப்படியே இருக்கு. ஆனா டிமாண்ட் இஸ் மோர் பிகாஸ் காலேஜஸ் இன்க்ரீஸ் ஆகுது. காலேஜஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஸ்டூடெண்ட்ஸ் அதிகம் வராங்க. ஆனா அந்த வேலை அப்படிங்கிறது 10 வேலை அப்படின்னா அந்த 10 வேலை தான் இருக்கு. பட் அந்த 10 வேலைக்கு 20 பேர் வரும்பொழுது போட்டிங்கிறது வருது. அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது இதனாலதான் இன்க்ரீஸ் ஆகுங்கிறது மெயின். இது மெயினா பார்த்தோம்னா இன்னைக்கு ரீசெண்ட் டைம்ஸ்ல engineering colleges அதிகம் வந்திருக்கு. மெடிக்கல் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான் இருக்கு. பட் எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் அப்படிங்கிறது engineering செக்டார் அதிகம் வர்றதுனால தான் இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் அப்படின்னு வந்திருக்கு. இன்னைக்கு நிறைய காலேஜஸ் கேம்பஸ் இன்டர்வியூ அப்படிங்கிறது முதல்ல ஒரு 3 years 4 years முன்னாடி ஹெவியா வந்துட்டு இருந்தாங்க டியூ டு ஃபால் இன் ஐடி ஃபீல்டு. இப்போ அந்த கேம்பஸ் இன்டர்வியூங்கிறது நிறைய இடத்துல குறைஞ்சிருச்சு. ஈவன் இப்போ 2 days பிஃபோர் பார்த்தோம்னா ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன்ல 5500 எம்ப்ளாயிஸ் இன்னைக்கு வெளியே அனுப்புறதுக்கு ஷிஃப்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வேலை அப்படிங்கிறது அதிகம் ஆகல, இருக்கிற வேலை இருக்கிற மாதிரி இருக்கு, டிமாண்ட் அதிகமா வருது. பட் என்ன பொறுத்த வரைக்கும் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது கவர்மெண்ட் வேலைக்கு தான் போகணும் அப்படி இல்லை, ஐடி ஃபீல்டுக்கு தான் போகணும் அப்படிங்கல, கம்பெனிஸ் தான் போகணும் அப்படி இல்லை. கவர்மெண்ட்ல நிறைய ஸ்கீம்ஸ் இந்த மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட்டை குறைப்பதற்கு, அன்எம்ப்ளாய்மெண்ட்ல வெளியே வருவதற்கு கவர்மெண்ட்ல நிறைய ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. பர்டிகுலர்லி இண்டஸ்ட்ரியல் செக்டார்ஸ்ல நிறைய அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதுல மெயினா பார்த்தோம்னா UIEGPன்னு ஒரு ஸ்கீம் தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதுல 5 lakhs வரைக்கும் வித்வுட் செக்யூரிட்டி நம்ம இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட்டுக்கு கொண்டு போகலாம். இது மாவட்ட தொழில் மையத்தின் மூலம் போகலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்
மக்கள் மத்தியில இன்னும் சென்றடையல அப்படிங்கறது ஒரு என்னுடைய கருத்து வேறுபாடா வந்து இருக்கு. ரைட். இந்த நிலையில அரசு வேலை மட்டும்தான் வேலை அப்படின்னு இல்லைன்னு நீங்கள் சொல்ல, இன்ஃபார்மல் செக்டர் ஃபார்மல் செக்டரை தாண்டி இன்ஃபார்மல் செக்டர்ல தான் பெரிய அளவுக்கான ஒரு ஒர்க் போர்ஸ் ஆனது இருக்கிறது. இது ஆரோக்கியமானதா இந்திய பொருளாதாரத்துக்கு? இந்தியாவுக்கு இது ஆரோக்கியமானதா? மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்கள், மாநில அரசாங்கத்துடைய மற்ற திட்டங்கள், இதுல அரசாங்கங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்னங்கிற கேள்விகள், இவற்றையெல்லாம் பார்க்கலாம். வேலை வாய்ப்பு சார்ந்த இந்த நிகழ்ச்சியில் விரிவாக பார்த்து வருகின்றோம். இந்த விவகாரம் தேர்தலில் எப்படி எதிரொலிக்கும், அரசியல் கட்சிகளுடைய வாக்குறுதிகள் என்ன, அரசாங்கங்கள் செய்தது என்ன, செய்ய தவறியது என்ன, பல கேள்விகள் நமக்கு எழுந்திருக்க மத்திய அரசாங்கத்துடைய வேலை வாய்ப்பை பெருக்கக்கூடிய நோக்கத்தில் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்களை இப்ப பார்க்கலாம். மகாத்மா காந்தி கிராமப்புற வேலை வாய்ப்பு திட்டம் MNREGA, அதாவது இதுதான் ரொம்ப ஒரு பிரபலமான திட்டம் என்று சொல்லலாம். யூபி அரசாங்கத்துடைய பிரதமரின் வேலை வாய்ப்பை பெருக்கும் திட்டம் PMGEP, அதாவது சுயதொழில் செய்யக்கூடிய இளைஞர்களுக்கு 15 முதல் 25% மானியத்துடன் கூடிய கடன் கொடுக்கக்கூடிய திட்டம் தான் பிரதமரின் வேலை வாய்ப்பை பெருக்கும் திட்டம். படித்த வேலையில்லா இளைஞர்களுக்கு சுயதொழில் செய்ய உதவும் திட்டம். அடுத்தபடியாக மத்திய நகர்ப்புற அமைச்சகத்தின் ஸ்வர்ண ஜெயந்தி சாகரி ரோஜ்கார் திட்டம், அதாவது நகர்ப்புற ஏழைகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தறதுக்காக சில உதவிகளை செய்யக்கூடிய திட்டமாக இந்த திட்டம் பார்க்கப்படுகிறது. ஸ்வர்ண ஜெயந்தி கிராம ஸ்வரோஸ்கர் திட்டம், அதாவது கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஏழ்மையை போக்குறதுக்கும் அங்க வேலை வாய்ப்பை பெருக்கிறதுக்கும் சுய உதவி குழுக்கள் மூலமா வேலை வாய்ப்பை பெருக்கிறதுக்கான திட்டம். சுயதொழில் தொடங்க 6.5 லட்சம் வரை கடன் மானியத்துடன் வழங்கக்கூடிய திட்டம் இந்த திட்டம். அடுத்தபடியாக பிரதமரின் வேலை வாய்ப்பை பெருக்கக்கூடிய திட்டம், விவசாய மருந்தகம் மற்றும் வேளாண் வணிக மையங்கள் திட்டம், ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் ஆகியவை மத்திய அரசாங்கத்துடைய பிரதான திட்டங்களாக நாம் பட்டியலிடலாம். இதற்கு முன்பாக சில புள்ளி விவரங்களை பார்த்தோம். மத்திய அரசாங்கத்துடைய திட்டம் நரேகா பத்தி சொல்ல வேண்டாம், அதுவும் அது ஒரு பாப்புலரான திட்டம் என்றாலும் கூட இருவேறு கருத்துக்கள் இருக்கிறது. அசெட் கிரியேஷன் சார்ந்திருக்கும் என்று ஒரு கருத்து இருக்கிறது. இந்த நிலையில மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்கள் இவ்வளவு செயல்படுத்தி வந்தாலும் இதனது பலன் எந்த அளவுக்கு கிரவுண்ட்ல போய் எந்த அளவுக்கு அது ரிசல்ட்டாக டிரான்ஸ்லேட் ஆயிருக்குங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. இந்த திட்டங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு பலன் அளித்திருக்கிறது உங்களுடைய பார்வை? சில திட்டங்கள் என்ன பொறுத்த வரைக்கும் பலன் அளிச்சிருக்கு. பட் ஆனா இப்ப நீங்க முதல்ல சொன்னீங்க கவர்மெண்ட்டும் பிரைவேட்டும் சேர்ந்து செய்யணுமா, இல்லனா என்ன மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி கவர்மெண்ட் எடுக்கணும், ஸ்டேட் என்ன மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும், பிளஸ் பிரைவேட் செக்டர் எவ்வளவு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் அடிப்படை இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சர்டன் இருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எஜுகேஷன், ஹெல்த் கேர், இதெல்லாம் கண்டிப்பா கவர்மெண்ட் தே ஷுட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. At the same time, other industries நிறைய இருக்கு. ரீட்டைல் இருக்கலாம், FMCG இருக்கலாம், கன்சியூமர் டியூரபிள்ஸ், அதெல்லாம் பிரைவேட் செக்டர். சர்வீஸ் இண்டஸ்ட்ரி அதெல்லாம் பிரைவேட் செக்டர் பண்ணணும். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப 2020 எல்லாரும் சொல்றாங்க. 2020ல இந்தியா எப்படி இருக்கும், என்ன மாதிரி எல்லா ப்ரெடிக்ஷன்ஸும் 2020 வச்சு பண்றாங்க. இப்ப 2020ல 1.3 பில்லியன் பாப்புலேஷன்ன்றாங்க. ஆனா அலார்மிங் என்ன அப்படின்னா 1.3 பில்லியன் பாப்புலேஷன்ல 60% ஒர்க்கிங் பாப்புலேஷனா இருக்க போகுது. இந்தியா தான் வேர்ல்ட்லயே ஹையஸ்ட் ஒர்க்கிங் பாப்புலேஷன் will be in India. அந்த 60% ஒர்க்கிங் பாப்புலேஷன் how are we going to engage that population ரொம்ப முக்கியம். அங்கதான் அந்த ஸ்கில் கேப், ஆமா அது ஸ்கில் கேப்னு எல்லாரும் சொல்றாங்க. அது நிஜமாவே இப்ப நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கமிஷன் அப்படின்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அது இப்ப பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அதோடைய ஆப்ஜெக்டிவ்ஸ் இன்னும் கூட we have not really touched the objectives. அது எவ்வளவோ இன்னும் இந்த ட்ரைனிங் கேப்ஸ் இன்னும் நிறைய இருக்கு. எல்லா துறையிலும் we need training. And இன்னைக்கு அந்த நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கமிஷன் இல்லாம இன்னைக்கு மாடுலர் எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ் அப்படின்னு இன்னொரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இப்ப மாஃபா கூட நாங்க we have partnered with Tata Institute of Social Sciences to train in the manufacturing sector. முதல்ல நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் மிஷன்ல ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க ட்ரெயின் பண்ணுங்க, for training you will have to have pay, students have to pay money and then they get employed அப்படின்ட்டு. பட் அந்த லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் they go and work, so they will not go and get themselves trained.
அதனால இப்ப புது ஸ்கீம் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க, மாடுலர் எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ், வேர் நீங்க வந்து வேலை செய்துகிட்டே யூ கேன் கெட் ட்ரெயின் அப்படின்ட்டு. சோ நிறைய ஸ்கீம்ஸ் கவர்மெண்ட் இஸ் பிரிங்கிங். பட் அதுல என்ன ப்ராப்ளம்னா அதுல ஆக்சுவலி இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் a real ப்ராப்ளம். அது ஸ்டேட்டா இருக்கட்டும், இடங்கள் இருப்பது போல இதுவும் பெரிய சவாலா இருக்கு அப்படின்னு ஒரு முக்கியமான அம்சத்தை நீங்க சொன்னீங்க. நான் தான் எமது விருந்தினர் திரு முத்துகிருஷ்ணன் அவர்கள்ட்ட கேட்க இருக்கிறேன். மக்கள் தொகை விகிதாச்சாரத்துல உழைக்கும் வயதுடையவர்கள் இந்திய அளவுல ரொம்ப அதிகம், தமிழ்நாட்டுல நிச்சயமா அதிகம். அப்படி இருக்கும்பொழுது இது ஒரு வளமாக நம்ம பயன்படுத்திக்க போறோமா அல்லது ஒரு சுமையாக இருக்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலையை கொண்டு போறோமா அப்படிங்கிறது. நான் இடைவேளைக்கு முன்னாடி சொன்னது போல ஒரு இன்ஃபார்மல் செக்டர்ல தான் வேலை வாய்ப்பு அங்க ஒரு பெருகிட்டு இருக்கே தவிர ஒரு ஃபார்மல் செக்டர் அப்படிங்கிறது ஸ்டாக்னண்டா இருக்கு, இல்ல குறைஞ்சிட்டு போகுது. இந்த ஒரு இம்பேலன்ஸை நம்ம எப்படி கையாள போறோம்? இல்ல, அது எனக்கு நம்ம 2020 தான் அந்த இம்பேலன்ஸ் வரப்போகுது என்று தோன்றவில்லை. இன்றைக்கே அந்த இம்பேலன்ஸ் இருக்கிறது. இன்றைக்கே நீங்கள் வளைகுடா நாடுகள் முழுக்க யார் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க? வளைகுடா நாடுகள் முழுக்க இந்தியர்கள் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா அவர்களுக்கான எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்கே நம்ம முறையாக ஜெனரேட் பண்ணி தரல. அப்ப இன்னைக்கு இங்கே படித்த ஸ்கில்டு அன்ஸ்கில்டு என்கிற ஒரு மிகப்பெரிய மனித வளம் இந்தியாவுக்குள்ள இருக்கு. அவர்களை முழுமையாக பயன்படுத்துவதற்கான திறன் அல்லது முழுமையாக பயன்படுத்துவதற்கான ஒரு பெரிய கட்டமைப்பான தொழிற்சாலைகள் இங்கே வரல. மாறாக என்ன நடந்திருக்குன்னா நிறைய பெரும் தொழிற்சாலைகளை நம்ம மெல்ல 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 மூடி இருக்கோம். இன்னும் சொல்ல போனால் இங்க இருக்கக்கூடிய பொதுத்துறை என்பது பொதுத்துறைக்கு ஒரு மிக முக்கியமான ரோல் இருக்கு. ஏனென்றால் நீங்க இன்னைக்கு ஒரு சேலம் உருக்காலை எடுத்துக்கொள்ளலாம், இல்ல இந்த மாதிரி பெல் எடுத்துக்கொள்ளலாம். ஒவ்வொன்றுமே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான எம்ப்ளாயிஸை டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும் எம்ப்ளாய் பண்ணக்கூடிய தொழில்கள். இது போன்ற பெரும் தொழில்கள்ல தான் நம்முடைய முழுமையான ஒரு என்ன சொல்றது மனித வளத்தை நம்மால் பயன்படுத்த முடியும். நீங்க ஐடி செக்டார் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரே ஒரு துறை தான். அப்படியே ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் தவிர அங்க யாருக்கும் பெரிய வேலை இல்லை. ஹியூமன் ஹெச்ஆர் என்ற ஒன்று துறைகள் இருக்கும். ஆனால் இந்த மாதிரியான பெரும் தொழிற்சாலைகளை நாம் ஒரு நிறைய நிறுவ வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. ரெண்டு விதமாக இருக்கு. என்னன்னா உங்களுக்கு இன்னைக்கு இவர்கள் இதை வந்து ஜியோகிராபிக்கலா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணும் பட்சத்தில் தான் இந்த மனித வளம் அவங்கவுங்க ஊர்ல அவங்கவுங்க வேலை பார்ப்பாங்க. ரெண்டு விஷயம் இருக்கு. இன்னைக்கு வளைகுடால வேலை பார்க்கக்கூடிய லட்சக்கணக்கானவர்கள் தங்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து அவர்கள் ஒரு வாழ்நாளில் பணம் ஈட்டுவதற்காக சந்திக்கக்கூடிய துயரங்கள் என்பது சொல்லில் அடங்காததான் வேற ஒரு வகையில. அது மாதிரி என்னன்னா நம்ம இன்னைக்கு இங்கே அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கு. இங்க அரசுக்கு ஒரு மிகப்பெரிய ரோல் இருக்கு. அரசு என்பது ஒரு மிக முக்கியமான ரோலை பிளே பண்ண வேண்டியது இருக்கு. அவங்க மேடம் சொன்னது போல ஹெல்த் போன்ற ஒரு சில பேசிக் துறைகளை அரசு முழுமையாக தன் கையில் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் இந்த மாதிரியான என்ன சொல்ற பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப்பும் அதே வேளையில அரசு பொதுத்துறைகளை தொடங்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. மாறாக கடந்த 20 ஆண்டுகளில் நாம் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் என்கிற பெயரில் மிகப்பெரிய ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸாக இருந்த கம்பெனிஸை கூட என்ன செஞ்சிருக்கோம், விற்று இருக்கிறோம். நல்ல லாபம் தரக்கூடிய கம்பெனிஸை விற்று இருக்கிறோம். இன்னைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சேலம் உருக்காலையாக இருக்கலாம், ஒரு ரயில்வே துறையாக இருக்கலாம், இதெல்லாம் இன்று அரசுக்கு லட்சம் கோடிகளை வருமானமாக ஈட்டி தரக்கூடிய துறைகள், அதெல்லாம் நஷ்டமடையக்கூடிய துறைகள் இல்லை. அப்ப இது மாதிரியான பெரிய மேசிவ் இண்டஸ்ட்ரீஸ் இன்னொரு ரவுண்டு ஏறக்குறைய முதலில் அந்த தொழிற்சாலைகள் தொடங்கும் போது நேரு சொன்னார் ஏறக்குறைய தீஸ் ஆர் டெம்பிள்ஸ் ஆஃப் மாடர்ன் இந்தியா அப்படின்னு சொல்லி. சோ அந்த மாதிரியான ஒரு மீண்டும் ஒரு டிரைவை இந்தியாவில் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. அரசுக்கு ஒரு பெரிய ரோல் இருக்கு இதுல பிளே பண்றதுக்கு என்று நான் நினைக்கிறேன். பொதுத்துறையில அரசாங்கத்துடைய கரங்கள் வலுப்பெறணும். அது நிச்சயமாக வேலை வாய்ப்பு பெருக்கத்துக்கு ஒரு முக்கிய காரணியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்ல. மேலும் பல அம்சங்கள் இருக்கிறது. அரசியல் கட்சிகளுடைய வாக்குறுதிகள் என்ன, அதுல இடம்பெறாத முக்கிய அம்சங்கள் என்ன, தொடர்ந்து பேசலாம். வேலை வாய்ப்புகளும் அரசுகளுடைய செயல்பாடுகளும், இதை தாண்டி அரசியல் கட்சிகளுடைய வாக்குறுதிகள் என்ன என்பதையும் இந்த பகுதியில் நாம் பார்க்க இருக்கின்றோம். பிரதானமாக காங்கிரஸ் பிஜேபி ரெண்டு கட்சிகளும் இந்த தேர்தல் அறிக்கையில வேலை வாய்ப்பு குறித்து கூறியிருப்பது என்ன, திறன் மேம்பாடு மூலம் 10 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காங்கிரஸ் மேனிபெஸ்டோவில் இருக்கிறது. பிரதான நகரங்களை சுற்றி தொழில்துறை வளாகங்கள் ஏற்படுத்தப்படும் என்றும் காங்கிரஸ் அறிக்கை சொல்கிறது. வரிகள் நீக்கப்பட்டு ஏற்றுமதி ஊக்குவிக்கப்படும் என்றும் சொல்லியிருக்கிறது. தனியார் துறை வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு குறித்து பரிசீலனை, இந்த அம்சம் வெளியிட போது இல்லை என்றாலும் கூட நேற்று இந்த செய்தி தொடர்பாளர் வெளியிட்டிருக்கிறார். இந்த அம்சமும் நிச்சயமாக ஆராய்ந்து தனியார் துறையில வேலை வாய்ப்புகளை இடஒதுக்கீடு குறித்து ஆவணம் செய்யப்படும் என்று சொல்லியிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சி இந்த தேர்தல் அறிக்கையில வேலை வாய்ப்பு குறித்து கூறியிருப்பது என்ன, நவீன தொழில்நுட்பத்தின் உதவியுடன் வேலை வாய்ப்பு அலுவலகங்கள் மேம்படுத்தப்பட்டு தொழில் மையங்களாக மாற்றப்படும் என்றும், உற்பத்தி மற்றும் சுற்றுலா துறைகளில் அதிக வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும்,
விவசாய மற்றும் சில்லறை வணிகங்கள் வலுப்படுத்தப்படும் என்றும் பாரதிய ஜனதாவுடைய தேர்தல் அறிக்கையில் இருக்கிறது. இளைஞர்கள் சுயதொழில் துவங்க வழிகாட்டுதல், அதற்கான திட்டங்கள் ஏற்படுத்தப்படும் என்ற அம்சம் இருக்கிறது. நான் லதா பாண்டியராஜன் அவர்கிட்ட கேட்க இருக்கின்றேன், அதுக்கு பிறகு திரு ரவீந்திரன் அவர்கள்ட்டையும் கேட்க இருக்கின்றேன். இந்த அம்சம் இந்த தேர்தலில் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அறிக்கையிலும் இருக்கிறது, காங்கிரசும் இப்பொழுது சேர்த்திருக்கிறது. அதாவது தனியார் துறையில வேலை வாய்ப்புல இடஒதுக்கீடு என்பது அது இருவேறு கருத்து கார்ப்பரேட் துறையில இருக்கிறது. அது சரி, இது அவசியம் என்ற ஒரு பார்வையும் இல்ல அது சாத்தியப்படுமாங்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது. உங்களுடைய பார்வையும் இந்த இடஒதுக்கீடுன்றது எப்பவுமே அதுல எப்பவுமே சர்ச்சை தான் இருக்கும். இந்த இடஒதுக்கீடுன்னு வந்தாலே அது எந்த ஒரு ஜெண்டரா இருக்கட்டும், அது காஸ்டா இருக்கட்டும், எந்த ஒரு இது அடிப்படையில வந்தாலும் அது எப்பவுமே ப்ராப்ளம். என்னை பொறுத்த வரைக்கும் இடஒதுக்கீடுன்றது சில நேரங்கள்ல முக்கியம். ஆனா அதை தாண்டி அந்த அப்ஜெக்டிவ் அச்சீவ் ஆனதுக்கு அப்புறம் அதை நம்ம யோசிச்சு அதுக்கப்புறம் we should move ahead. ஆனா இப்ப தேர்தல் இதுல பார்த்தோம் நம்ம மேனிஃபெஸ்டோல. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் யாருமே முக்கால்வாசி பாத்தீங்கன்னா கிளியரா ஸ்பெசிபிக்கா இவ்வளவு இன்னைக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம், நம்ம இவ்வளவு ஒரு 5 வருஷத்துல இவ்வளவு பண்ண போறோம் அப்படின்ற ஒரு பெர்சன்டேஜ் தான் யாருமே கொடுக்கல. ஜெனரலா ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்திருக்காங்களே ஒழிய இப்ப பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் இண்டஸ்ட்ரி இன் இந்தியா. இன்னைக்கு 60% மக்கள் அக்ரிகல்ச்சர்ல தான் இருக்கிறாங்க. Though agriculture is hardly 20%, it really contributes that way. So அந்த mismatch பாத்தீங்கன்னா huge mismatch. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனா இன்னைக்கு 20% இருக்கிற agriculture 40% எப்படி ஆகும், என்னதான் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு பிளான் யாருமே இன்னும் கொடுக்கல. Though I think like Tamil Nadu as a state I think has done much better in almost all the sectors that way, manufacturing இருக்கட்டும். But still I think like overall ஒரு பிளான், நேஷனல் பிளான் கூட அவ்வளவு கிளாரிட்டி இல்ல, ஒரு விஷயங்கள ஒரு தெளிவின்மை இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையாக இருக்கு. நான் திரு ரவீந்திரன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். இடஒதுக்கீடு தனியார் துறையில இது சாத்தியப்படும் என்று நினைக்கிறீங்களா? இது பற்றி உங்களுடைய பார்வை? இல்ல, இடஒதுக்கீடு சாத்தியம் அப்படிங்கிறது, அரசாங்கத்துல ஒதுக்கீடு சாத்தியம் அப்படிங்கறத விட இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாமே கவர்மெண்ட்ல பிளான் பண்ணி கொடுக்கறாங்க. பட் ஆக்சுவலா அது that should reach the public. வேலை யார் வேணுமோ அவங்களுக்கு போய் சேருவது இல்லை. அந்த இடத்துலயும் ஒரு சில பாலிடிக்ஸ் வரும். இடஒதுக்கீடு அப்படின்னாவே பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது டெஃபினட்டா வரும். பட் இம்ப்ளிமெண்டேஷன், மேடம் ப்ரீவியஸ் செஷன்ல சொன்னது இம்ப்ளிமெண்டேஷன் வரல அப்படிங்கிறது. இம்ப்ளிமெண்டேஷனா கவர்மெண்ட்ல நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. எல்லா ஸ்கீம்ஸுமே சக்சஸ்ஃபுல் ஸ்கீம்ஸ் தான், நல்ல நோக்கத்தோட தான் போகுது. ஆனா அந்த ஸ்கீம்ஸ் எந்தவித சம்பந்தப்பட்டவங்ககிட்ட எளிதாக போய் சென்றடைவதில்லை. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா நிறைய லோன்ஸ், நிறைய ப்ராஜெக்ட், ஈவன் பிஎம்இஜிபி ஸ்கீம்ஸ் இருக்கு, யுஐஇஜிபி, நீட்ஸ், இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்காதவங்களுக்கு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறதுக்காக கொடுக்கறாங்க. ஆனா அது மாவட்ட தொழில் மையத்தின் மூலியம் அது சாங்ஷன் ஆகி பேங்குக்கு பரிந்துரை செய்யும் பொழுது பேங்க்ல அந்த ஸ்கீம்ஸ் என்கரேஜ் செய்வது இல்லை. சோ கவர்மெண்ட்ல ஸ்கீம்ஸ் நல்லா கொடுக்கறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி நல்லா கோஆபரேட் பண்ணி எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கணுங்கிற நோக்கத்துல போகும்போது அது இம்ப்ளிமெண்டேஷன் இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா ஃபைனான்சியல் செக்டார் பாத்தீங்கன்னா பேங்க்ஸ் அது ஃபுல்லா, எல்லா பேங்க்ஸும் சொல்ல எல்லா ஆல்மோஸ்ட் எதுவுமே ஃபுல்லா சப்போர்ட் பண்றது இல்லை, ஒரு சிலருக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணாங்க. பட் தனியார் துறையில இம்ப்ளிமெண்டேஷன், அதாவது இடஒதுக்கீடு கொண்டு வருவது என்பது ஒரு புதிய திட்டம், வரவேற்கத்தக்கது. ஆனா அதுல என்ன லூப் ஹோல்ஸ் இருக்கு, அதெல்லாம் பிளக் பண்ணணும். இப்போ நீங்க எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் மூலியம் போயிட்டு இருக்கு. இப்ப லேட்டஸ்டா ஒரு ட்ரெண்ட் என்ன ஆரம்பிச்சுன்னா பிரைவேட் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் நிறைய பேர் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய பேருக்கு பாஸ் ஆன் ஆகுது. சோ கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்கீம்ஸ் இருக்கு, அது பப்ளிக்க போய் சேருவதற்கு சரியான சோர்ஸ் இல்லைங்கிறதா என்னுடைய குற்றச்சாட்டா இருக்கு. நல்ல எண்ணங்கள் கொண்ட திட்டங்கள் தான், ஆனால் செயல்பாட்டளவில் பெரிய குறைகளை கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய பார்வை. நான் திரு முத்துகிருஷ்ணன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். அதாவது மெரிட்டோக்ரஸியை பாதிக்கும் தனியார் துறையிலுமா அப்படிங்கிற ஒரு குரல் கேட்குது. ஆனால் சமூக நீதி காக்க இது நிச்சயம் அவசியம் இன்னொரு பார்வை வலுவாக இருப்பதை நம்மால புரிந்து கொள்ள முடிகிறது. இது உள்ளிட்ட இப்போ தேசிய கட்சிகளுடைய தேர்தல் அறிக்கையில இடம்பெற்றக்கூடிய அம்சங்கள் பற்றி உங்களுடைய பார்வை? நிச்சயமாக என்னை பொறுத்தவரை இடஒதுக்கீடு என்பது மிக மிக அவசியம். ஏனென்றால் இது ஒரு சாதிய சமூகம். ஒரு சாதிய சமூகம் என்பது 2000 ஆண்டுகளாக அளித்த ஒரு அநீதியை நாம் சரி செய்யத்தான் இந்த இடஒதுக்கீடை கொடுக்கிறோம். முதலில் இடஒதுக்கீடு ஒரு சலுகை அல்ல, மாறாக இடஒதுக்கீடு என்பது அவர்களுடைய உரிமை.
மீண்டும் இந்த நாட்டினுடைய வளர்ச்சியில் இந்த அவர்களை மேம்படுத்திக் கொள்ள காலம் காலமாக ஜாதியின் பெயரால் அவர்களால் கல்வி கற்க முடியாமல் எல்லா தடைகளோடும் இருந்தார்கள். இந்த நாட்டில் எத்தனை விதமாக அவர்களின் மீது தீண்டாமை இருந்தது என்கிற வரலாற்றை நாம் புரிந்து கொண்டால் தான் இன்று இதோடுக்கு இது எவ்வளவு அவசியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதனால் முதலில் நாம் நம் சமூக வரலாறை அறிந்து கொள்வது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. இன்னொரு வகையாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியாவில் நடந்திருக்கக்கூடிய சமூக மாற்றமான விஷயங்கள் நிறைய. இன்னைக்கு பொதுத்துறை நிறுவனங்கள், தேசிய வங்கிகள் என இங்க இருக்கக்கூடிய எல்லா பெரிய துறைகள் இன்று வரை இடஒதுக்கீடு வழியாகத்தான் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப தனியார் துறையில எக்ஸ்டெண்ட் ஆகணுமாங்கிறது கேள்வி என்பது தொழில் மட்டுமல்ல. இல்ல, அதான் தொழில்துறை, தொழில் வளர்ச்சி என்பது வெறுமனே அது ஏதோ ஒரு தொழில் வளர்ச்சி, லாபம், ஜிடிபி அல்ல. மாறாக தொழில் நடக்கிற நேரமே ஒரு சமூக மாற்றமும் அதற்குள்ள நிகழ வேண்டும். சமூக மாற்றத்திற்கான ஒரு கருவியாகத்தான் தொழில்துறை இருக்க வேண்டும் என்பதுதான் இருக்க வேண்டும். அதற்கு அப்படி ஒரு பங்களிப்பு இருக்கிறது. அப்ப இன்னைக்கு தனியார் துறையிலையும் அது நிச்சயமாக எக்ஸ்டெண்ட் பண்ணப்படணும். அது ஏதோ ஒரு தேர்தல் கோஷமாக, வெற்று கோஷமாக இல்லாமல் நடைமுறைப்படுத்த வேண்டிய பொறுப்பு வருகிற அரசுக்கு இருக்கு என்றுதான் நான் பார்க்கிறேன். ஏனென்றால் இங்கே நம்ம இன்னைக்கு வரைக்கும் அதை வச்சு என்னன்னா ரெண்டு விஷயம் இருக்கு. 2000 ஆண்டுகால அநீதியை ஒரு 25 ஆண்டுகால சலுகைகளின் மூலமாக நீங்கள் உரிமைகள் மூலமா செஞ்சிட முடியாது. அதுவும் இன்னைக்கு அமல்படுத்தப்படல. அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பெரிய வளர்ச்சி போக்கிலும் அவர்களது பங்கு ரொம்ப அவசியம். அவர்களுக்கு இதை பிரித்தளிப்பதும் ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால இது தேர்தல் கோஷமா செயல்பாட்டு அளவுல நடக்குமா, அவ்வளவு எளிமையாக நடந்துருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்க மேலும் பல அம்சங்களை நாம் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். விவசாயத்துறை சார்ந்து அதுல வேலை வாய்ப்பை பெருக்கிறதுக்கு, அதை நவீனப்படுத்துறதுக்கு இந்த தேர்தல் அறிக்கைகள்ல தெளிவான பார்வைகள் இருக்கிறதா? இதை தாண்டி மாநில கட்சிகளுடைய தேர்தல் வாக்குறுதிகள் வேலை வாய்ப்பை மையப்படுத்தி என்ன பார்க்கலாம். இப்பொழுது அதிமுக, திமுக இந்த தேர்தல் அறிக்கையிலும் முந்தைய தேர்தல் அறிக்கையும் சொல்லியிருப்பது என்ன பார்க்கலாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தல் அறிக்கையில அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு அனைத்து மாநிலங்களிலும் வாரியங்கள் அமைத்து தேவையான உதவிகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறது. வேளாண் அல்லாத துறையில் பெருமளவு வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது என்ற அம்சம் இருக்கிறது. அடுத்த 5 ஆண்டுகளில் இந்தியாவில் 10 கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்க நடவடிக்கை என்ற அம்சம் இருக்கிறது. காங்கிரஸ் அறிக்கையிலும் இருப்பது குறிப்பிடத்தக்கது. திறன் மேம்பாடு மற்றும் இணக்கமான தொழில் கல்வி ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்ற அம்சம் இந்த தேர்தல் அறிக்கையில் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள் என்ன? தனியார் துறையிலும் இடஒதுக்கீடு முறையை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்துவோம். தேர்தல் அறிக்கையில பொறுத்த வரைக்கும் முந்தி சொன்னது திமுக இந்த அம்சத்தை அப்படிங்கறத பார்த்தாகணும். மண்டல் கமிஷன் பரிந்துரைப்படி நிரப்பப்படாத பின்னடைவை பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அம்சம் இருக்கிறது. 10 லட்சம் மகளிருக்கு மக்கள் நலப்பணியாளர் வேலை வாய்ப்பு என்ற அம்சமும், பொருளாதார கொள்கைகளிலும் தொழிற்கொள்கைகளிலும் வேலை வாய்ப்புகளை உருவாக்க சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்ற அம்சம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கையில் இருக்கிறது. புதிய தொழில் முனைவோரை ஊக்குவித்தல், சிறுதொழில் மற்றும் நுண்தொழில் துறைகளில் ஈடுபடுவோருக்கு ஊக்கமளித்தல் என்ற அம்சங்கள் இதில் இருக்கின்றன. அரபு நாடுகளில் வேலை இழந்து தாயகம் திரும்புவோர்களின் மறுவாழ்வுக்கு தேவையான நிதி ஒதுக்கீடு, வேலை வாய்ப்பகங்களில் பதிவு செய்து காத்திருக்கும் இளைஞர்களுக்கு உதவித்தொகை தேசிய அளவில் செயல்படுத்தப்படும் என்ற அம்சங்கள் இந்த தேர்தல் அறிக்கையில திராவிட முன்னேற்ற கழகம் முன்னிறுத்திருக்கிறது. திமுக, அதிமுக ஆகிய கட்சிகள் இந்த தேர்தல் அறிக்கையில வேலை வாய்ப்பு குறித்து கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள் என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கிறோம். நான் திரு முத்துகிருஷ்ணன் அவர்கள்ட்ட நான் கேட்க விரும்புகின்றேன். மதுரையில் இருக்கக்கூடிய எமது விருந்தினர் திரு முத்துகிருஷ்ணன் அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன். இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்கள் பிரச்சனை அப்படிங்கறத அஇஅதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையில பார்க்கிறோம். அன்ஆர்கனைஸ் செக்டர் நம்மளுடைய கவனத்தை பெருமளவுக்கு இருக்கிறது. ஆர்கனைஸ் செக்டர்ல இருக்கிறவங்களை காட்டிலும் பிரம்மாண்டமான அளவு அன்ஆர்கனைஸ் செக்டர்ல தான் இருக்காங்க. இதை எப்படி முறைப்படுத்துவது, இதுல இருக்கக்கூடிய குழப்பங்கள் எப்படி தீர்ப்பது அப்படிங்கிறது பெரிய சவாலாக இன்று வரைக்கும் இருந்து வருகிறது. இது சார்ந்த அம்சம் அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் இருக்கிறது. இது எப்படி சமாளிக்கப்படணும் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வை? நிச்சயமாக கடந்த 20 ஆண்டுகளில் நாம் பார்க்கிறோம், முறை சார்ந்த தொழில்கள் அல்லது முறை சார்ந்த பல தொழில்கள் நலிவுற்று எல்லோரையுமே நாம் முறைசாரா தொழிலாளர்களாக மாற்றி வருகிறோம். முறைசாரா தொழிலாளர்களுடைய வாழ்க்கையே ஒரு நரகமாகத்தான் இருக்கிறது. பொதுவாக அவர்களுக்கு எந்த விதமான ஒரு சோசியல் செக்யூரிட்டியும் இந்த சமூகத்தில் இல்லை. அப்ப இன்னைக்கு இந்த அன்ஆர்கனைஸ் செக்டர்ல இருப்பவர்கள் எல்லாம் நாம் ஒரு மிகப்பெரிய வாரியமாக, அமைச்சகமாக அதை ஒரு முறையான கட்டமைப்புக்குள்ள கொண்டு வந்து முறைசாரா தொழில் இருக்க எல்லோருக்குமே சோசியல் செக்யூரிட்டி கார்டு
அவார்ட்ஸ் வழங்குவது, அவர்களுடைய மருத்துவம், அவர்களுடைய பல்வேறு துறை சார்ந்த திறம் மேம்பாடிலிருந்து மருத்துவமிலிருந்து அவர்களுக்கான சலுகைகளை வழங்குவது. ஏனென்றால் அவர்களும் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான பங்காற்றக்கூடியவர்கள். அவர்களினுடைய உழைப்பின்றியும் இந்த தேசம் முன்னேறாது. அப்ப அவர்களுடைய உழைப்பை அங்கீகரிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. அப்ப அவர்களை சுயமரியாதை மிக்க மனிதர்களாக மாற்ற வேண்டும் என்றால் அவர்களுக்கு நாம் இந்த அவர்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியமும் அவர்களுடைய இந்த மாதிரியான அவர்களுடைய தொழில் ரீதியான சலுகைகள் மேம்பாடு என அவர்களை ஒரு மிகப்பெரிய ஸ்கில்டு ஒர்க் போர்ஸ் ஆக கட்டமைத்து மாற்ற வேண்டிய பொறுப்பு இங்க இருக்கக்கூடிய அரசுக்கும் இருக்கிறது, கல்வி நிறுவனங்களுக்கும் இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். பொதுவாக நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம், ஒருத்தர் இன்ஜினியரிங் கிராஜுவேட் முடிச்ச பிறகு அவர் வாழ்நாள் அவருடைய திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் குறைவு. அப்ப இங்க நம்ம பார்க்கிறோம், இந்த முறைசாரா தொழிலில் இருப்பவர்கள் எல்லாம் முறையான ஸ்கில்டு போர்ஸ் ஆக மாற்றுவதற்கான சில பயிற்சிகள் இன்னைக்கு ஆஸ்திரியா, நார்வே, டென்மார்க் போன்ற நாடுகள்ல 50 வயது 40 வயதுல கூட ஒருத்தர் போய் அவருடைய திறனை மேம்படுத்தி ஒரு துறைக்குள்ள வருவதற்கான நிறைய அமைப்புகள் இருக்கு. அங்க ஒருத்தர் படிச்சுக்கிட்டே இருக்கலாம் வாழ்நாள் முழுக்க இருக்கு. அப்ப அதுபோல் இவர்களுக்கும் இங்கே வீக்கெண்ட் திறன் மேம்பாடுக்கான பல புதிய அம்சங்களை நம்ம இங்க அவர்களை நாம் சுயமரியாதை மிக்க மனிதர்களாக பார்க்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஒரு புள்ளி விவரத்தின்படி 94% அன்ஆர்கனைஸ்டா இருக்காங்க போது இது ஒரு பெரிய சவால் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கணும். நான் திரு ரவீந்திரன் அவர்கள்ட்ட இந்த அம்சத்தை கேட்க இருக்கின்றேன். இதை தாண்டி திராவிட முன்னேற்ற கழகம், அஇஅதிமுக எங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள்ல பட்டியலிட்டிருக்கக்கூடிய இந்த அம்சங்களை பற்றி உங்களுடைய பார்வை. இல்ல, அன்ஆர்கனைஸ்டு செக்டாருக்கு வந்து டெஃபினட்டா இன்னைக்கு இருக்கிற அன்ஆர்கனைஸ்டு செக்டாருடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஃபுல்லா எஜுகேஷன் பண்ணி நிறைய அடுத்த இதுக்கு போறாங்க. ஆக்சுவலா அன்ஆர்கனைஸ்டு செக்டார் வந்து டெஃபினட்டா கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ண வேண்டிய ஒரு ஒரு நிகழ்வு. அதை வந்து கண்டிப்பா அவங்க வந்து சப்போர்ட் பண்ணியே ஆகணும். அதே போல வந்து முதல்ல பேசும்போது வேளாண் சார்ந்த தொழில் இல்லாததை வந்து நாம வந்து டெவலப் பண்றோம். ஆனா வேளாண் சார்ந்த தொழில் வந்து வளர்வதற்கு எந்தவித ஆக்கப்பூர்வமான உறுதிமொழி யாருமே வந்து தரல. இப்ப வந்து அக்ரிகல்ச்சரல் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறோம். அக்ரிகல்ச்சரல் எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் பண்றதுக்கு யாருமே கொடுக்கல. ஏன்னா இன்னைக்கு அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸ் வந்து எல்லாமே வந்து பிளாட்டா போட்டு கன்வெர்ட் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அதனால அக்ரிகல்ச்சரல் லேண்ட்ஸ் ஹோல்டிங் வந்து குறைஞ்சிட்டே இருக்கு. ஸோ அக்ரிகல்ச்சரல் எம்ப்ளாய்மெண்ட்டை பத்தி எதுவுமே வந்து யாருமே வந்து ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பா வந்து அவங்க தரல. 10 லட்சம் பேருக்கு வேலை, 50 லட்சம் பேருக்கு வேலை எல்லாமே வந்து சொல்லலாம். பட் வே ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன், அது எப்படி வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்கிறது வந்து தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருந்து அந்த வாக்குறுதியை மக்கள் வந்து எடுத்திருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நான் வந்து 10 கோடி பேருக்கு தரேன், 10 லட்சம் பேருக்கு தரேன் அப்படிங்கிறது மட்டுமே வந்து இல்லாம ஜெனரலைஸா தான் போறாங்களுடைய ஸ்பெசிபிக்கா இந்த இண்டஸ்ட்ரி தான் நாங்க டெவலப் பண்ண போறோம், இந்த இண்டஸ்ட்ரியில நாங்க எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ண போறோம் அப்படிங்கிறது இல்ல. மோரோவர் வந்து பொலிட்டிக்கல் டிசிஷன் ஆல்சோ பிளேஸ் a very vital role in creating employment. சப்போஸ் சொன்னபோது சதர்ன் ஸ்டேட்ஸ்ல தென்பகுதியில் வந்து எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ண அளவுக்கு இண்டஸ்ட்ரீஸ் வரல அப்படிங்கறது பார்த்தோம்னா டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் வந்து அவங்க மெயினா வந்து அவங்க பாக்குறாங்க. பட் அந்த சதர்ன் ஸ்டேட்ஸ் வந்து இக்னோர் பண்ணாம சதர்ன் ஸ்டேட்ஸ்லயும் வந்து நல்ல ஒரு எம்ப்ளாய்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணணும். இது வந்து தேர்தல் அறிக்கையில வந்து தேர்தல் வாக்குறுதியில் வந்து ஒவ்வொரு கட்சியும் யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி அந்த வாக்குறுதி வந்து அவங்க வந்து கொடுக்கணுங்கிறது என்னுடைய இது இருக்கு. வாக்குறுதிகள் சற்று மேம்போக்காக இருக்கிறது, இன்னும் ஸ்பெசிபிக்காக இருக்கணும் அப்படிங்கிறது நான் பார்வையா புரிஞ்சுக்கிறேன். மேலும் வல்லுநர்கள் என்ன கணிக்கிறாங்க வேலை வாய்ப்பு துறை சார்ந்த அப்படிங்கறத தொடர்ந்து பார்க்கலாம். நிபுணர்களுடைய கருத்தாக சர்வதேச பொருளாதாரத்தில் நிலவி வந்த தேக்க நிலை சற்றே மாறி வருவதால் இந்தியாவில் வேலை வாய்ப்புகள் அதிகரிப்பதற்கான சூழல் உருவாகி உள்ளது என்கிற ஒரு கருத்து நிலவுகிறது. இந்த ஆண்டில் புதிதாக 8 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்றாங்க. ஊழியர்களின் சம்பளம் 20% அளவுக்கு உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்ஃபிளேஷன் கட்டுக்குள்ள இருக்கணுமே. சேவைத்துறை, தகவல் தொழில்நுட்பம், மருத்துவம், சுரங்கம், கட்டுமானம் உள்ளிட்ட துறைகளில் வேலை வாய்ப்பு பெருகிறதுக்கான வாய்ப்பு இருப்பதாக கணிக்கிறாங்க. நான் லதா பாண்டியராஜன் அவர்கள்ட்ட கேட்கிறேன், 2014 பொறுத்த வரைக்கும் சற்று இந்த ஒரு எம்ப்ளாய்மெண்ட் பொறுத்த வரைக்கும் சற்று நிலை மாறும் அப்படிங்கிற ஒரு கணிப்பு நிலவுகிறது. அது சரிதானா? இதை தாண்டி வாட் டு யூ ஃபோர்சி? கண்டிப்பா மாறும். ஏன்னா ஒன்னு வந்து கிளியர்லி குளோபலி ஐ திங்க் யூஎஸ் இஸ் டூயிங் பெட்டர். அது என்னதான் இருந்தாலும் ஐடி துறை எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் 60% we depend on US that way in the ITES industry. So அதனால US is doing well. அதனால we will actually have better in ITES. அதை தவிர லைக் ஹெல்த் கேர், எஜுகேஷன், ஃபார்மா நிறைய துறைகள்ல பாத்தீங்கன்னா நிறைய லைக் டிஃப்ரெண்ட் திங்ஸ் ஆர் கம்மிங் அப். ஸோ பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா நிறைய growth.
that way. Healthcare also, like India has to grow in healthcare. So நிறைய துறைகள்ல I think, and after the elections I think everybody is predicting stability, a lot more stability. அதனால இந்த லாஸ்ட் இயர் வந்து ரொம்ப ரொம்ப அன்ஸ்டேபிள். நமக்கு இன்ஃபிளேஷனா இருக்கட்டும், growth rates-ஆ இருக்கட்டும், global recession-ஆ இருக்கட்டும், so நிறைய instability இருந்தது. இந்த next 1 year or 2 years definitely அந்த ஒரு instability இருக்காது. அதனால கண்டிப்பா employment generation will be higher. But என்னோட வியூல வந்து பாத்தீங்கன்னா it should be really in heavy industries, manufacturing. ஒரு manufacturing led growth, அதுதான் ஒரு sustainable growth for the nation. சர்வீஸ் பேஸ்டா இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பார்வையை தாண்டி உழைக்கும் வயதுடையவர் மற்ற நாடுகளை காட்டிலும் அதிகமா இருக்கிறது தான் நமக்கு வளம். ஆனா அது சுமையா இல்லாம போறதுக்கு நடவடிக்கைகள் என்ன எடுக்கப்படணும்? ஏன்னா படித்த இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கிறதும் பெருகி கொண்டு வருகிறது. அதற்கான சூழல் மாறத்துக்கு என்ன செய்யப்படணும்? கண்டிப்பா இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2 lakhs இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் அவ்வளவு சீட்ஸ் இருக்கு. அதுல ஆல்மோஸ்ட் 1.2 lakhs வராங்க எவ்ரி இயர். அதுல 25% தான் ஆக்சுவலி ஸ்கில்டு. அவங்களுக்கு தான் ஜாப் கிடைக்குது, மீதி பேருக்கு கிடைக்கிறது இல்ல. நாங்க பண்ண ரிசர்ச்லயே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் 50% கெட் ஜாப்ஸ். அந்த 50%ல 25% தான் ஆக்சுவலா அவங்களுக்குரிய ஜாப்ஸ் கிடைக்குது. மீதி 25% ஜாயின் சும்மா ITS, BPO கம்பெனிஸ் இல்லனா ரீட்டைல்ல இல்ல சேல்ஸ்மேனா ஜாயின் பண்றாங்க. செகண்ட் இயர் பாத்தீங்கன்னா அவங்க 40% அதுல உள்ள 40% தான் இன்னும் ஜாப் கிடைக்குது. அது 2 வருஷம் அவங்களுக்கு ஜாப் கிடைக்கலன்னா அதுக்கப்புறம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா புது 2 பேட்ச் வந்திருக்கும் அதுக்குள்ள இன்ஜினியரிங் கிராஜுவேட். அதனால ஐ திங்க் கவர்மெண்ட் ஹேஸ் டு ரியலி லுக் அட் எப்படி வந்து வாட் வி ஷுட் டூ டு ஸ்கில் த கிராஜுவேட். அந்த ஸ்கில் கேப் எப்படி குறைக்கணும்? அந்த ஸ்கில் கேப் குறைக்கிறதுக்கு we need to have industries also which will really fill that gap. So அந்த மாதிரி துறையில வந்து we have to have more employment generation and students have to be skilled. அப்படி ரெண்டும் சேர்ந்து நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பா நம்மளால வந்து செய்ய முடியும். எதிர்பார்ப்புகள் அதிகம், சவால்கள் அதிகம். அடுத்த அரசாங்கம் அதை செய்யுமா? இந்த குறைகள் எல்லாம் தீருமா? தீர தொடங்குமா? தொடர்ந்து நாம் வரக்கூடிய தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. அடுத்த அரசாங்கத்துக்கு இந்த துறை சார்ந்திருக்கக்கூடிய சவால்களும் பிரச்சனைகளும் அதிகம் என்பது மட்டுமே நம்மால புரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ இந்த உழைக்கும் வயதுடையானவர் இந்தியால மிக அதிகம். இதை நாம வளமாக வைத்துக் கொள்ள போறோமா இல்ல சுமையா மாற்ற போறோமாங்கிற ஒரு கேள்வி அடுத்த அரசாங்கத்திடம் இருக்கிறது. இந்த நிலையில இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்ற லதா பாண்டியராஜன், திரு ரவீந்திரன், அதே போல எமது மதுரை அரங்கத்திலிருந்து கருத்து தெரிவித்த திரு முத்துகிருஷ்ணன் மற்றும் பார்த்த நேயர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறோம்.